திருப்பூர் மாநகரத்திற்கு பல்வேறு வளர்ச்சி பணிகள், அதாவது மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, 4வது குடிநீர் திட்டம் 1360 கோடி ரூபாயிலே, அதே போல ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அதே போல பாதுகாக்கப்பட்ட குடிநீர், அதே போல பாதாள சாக்கடை திட்டம் போன்று சிமெண்ட் கான்கிரீட் ரோடுகள் போன்று பல்வேறு திட்டங்களை நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போது அவரிடத்திலே கோரிக்கை வைத்து பெற்றுக் கொடுத்தவர் சகோதரர் குணசேகரன் அவர்கள். இன்றைக்கு திடீரென்று எதிர்பாராமல் நோயுற்று அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் நம்ம அனைவருடைய மனதிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் குணசேகரன். அவருடைய நினைவு பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே கழக நண்பர்கள் மிக சிறப்பான ஒரு விருந்தை பொதுமக்கள் பயன்பெறத்தக்க வகையிலே அன்னதானமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். குணசேகருடைய புகழ் என்றும் வாழும் வளரும். பொதுச் செயலாளருடைய அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையை தன்னுடைய சிறமேல் கொண்டு இறுதி மூச்சு வரை செயலாற்றிய குணசேகரனுடைய புகழை நாமும் போற்றி மதிக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருப்பூரிலே அனைத்து நோய்களுக்கும், இதய நோய், கிட்னி போன்ற பல்வேறு நோய்களுக்கு அங்கேயே சிறப்பான முறையில் வைத்திய சிகிச்சை அளிப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நோயாளிகளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு குணசேகரனுடைய பிறந்த நாளிலே, நினைவு நாளிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிலே அனைவரும் கண் பரிசோதனை போன்ற அனைத்து இரத்த தான முகாம் போன்றவை எல்லாம் நடைபெற உள்ளது. அதிலும் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோள் வைக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாருடைய சீரிய தலைமையிலே நேற்றைக்கு முன்தினம் மிக சிறப்பாக கழகத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு நடந்தேறியுள்ளது. அந்த பொதுக்குழுவுக்கு கூடிய கூட்டமும், அந்த பொதுக்குழுவில் ஏற்பட்ட உணர்ச்சியும், மக்களுடைய எழுச்சியும், பொதுச் செயலாளருடைய உரையும் தமிழக மக்களால் சிறப்பாக வரவேற்கப்பட்டிருக்கிறது. தமிழக மக்கள் பொதுச் செயலாளருடைய பேச்சை கேட்டதற்கு பிறகு அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் தான் என்கிற முடிவுக்கு அனைவரும் முடிவு செய்திருக்கிறார்கள். அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் தான் தனி பெரும்பான்மையுடன் மொத்தம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும். தனி பெரும்பான்மையுடன் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். கழகம் அம்மா அவருடைய ஆணைப்படி தனக்கு பிறகும் 100 ஆண்டு காலம் தன்னுடைய சேவையை தொடரும் என்று நம்முடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கிறார். அந்த பணியை அனைவரும் நிறைவேற்றத்தக்க வகையிலே கழக உடன்பிறப்புகள் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக வெற்றிக்கழகம் முழுமையான அதிமுகவா மாற்றப்படும் அப்படிங்கிற அவங்க கட்சி கூட்டத்தில் நேற்று பேசியிருக்காங்க. அதிமுக என்பது தமிழ்நாட்டிலே ஒன்றே ஒன்று. அது எடப்பாடியார் தலைமையிலே சிறப்பாக, ஆணித்தரமாக, வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சொக்க தங்கமாக இருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கை, புரட்சித் தலைவி அம்மா எப்படி தலைமையில் கொண்டு வாழ்நாள் முழுவதும் உழைத்தார்களோ அதே போல நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள், அம்மா தொண்டர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர் பட்டாளமும் எடப்பாடியாருக்கு பின்னாலே இருக்கிறது. மற்ற போலிகளுடைய வாசகங்களை எல்லாம் நாம் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடியார் தமிழக மக்கள் அனைவருடைய மனதிலும் குடியேறிவிட்டார், குடியேறி கொண்டிருக்கிறார். வெற்றி அவர் பக்கம். வெற்றி அலை எடப்பாடியார் தலைமையிலே வீச தொடங்கிவிட்டது. இதற்காக யாரோ என்னென்னவோ பேசுகிறார்களோ அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்கட்சியை விட தாவேக தலைவர் திமுக கடமையை விமர்சிட்டு இருக்காரு. எதிர்கட்சி செய்ய வேண்டிய பணிகளை அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து போயிட்டு திமுகவை எடுத்து எரிந்துவிட்டு பல்லாயிரம் அடி குழி தோண்டி புதைத்து விட்டு மீண்டும் ஆட்சி கட்டிலே அமர்வதற்காக கடந்த 4.5 ஆண்டு காலமாக எடப்பாடியார் சிறப்பாக அம்மா அவர்கள் இருந்தால் என்ன செய்வாரோ அதே போன்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மக்களும் எடப்பாடியார் தான் தங்களுக்கு ஏற்ற முதலமைச்சர், 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்தவர் எடப்பாடியார் என்கிற முடிவில் மக்களும் உறுதியாக இருக்கிறார்கள். 175 தொகுதியில இதுவரை தேர்தலே ஆரம்பிக்கவில்லை. தேர்தலுக்கு 120 நாட்கள் இருக்கிறது. 175 தொகுதிகளிலே பிரச்சாரத்தை முழுமையாக முடித்தவர் எடப்பாடியார். தமிழகத்திலே நடக்கிற நித்தமும் நடக்கிற கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்புகள், கட்ட பஞ்சாயத்துகள் இவற்றை எல்லாம் மக்கள் மன்றத்திலே தோலுரித்து காட்டிக் கொண்டிருப்பவர் அண்ணன் எடப்பாடியார் தான். அவருக்கு பின்னால் தான் அனைவரும் அணிவகுத்து நிற்கிறார்கள். மற்றவை எல்லாம் வெத்து வெட்டு வீண் அரசியல் ஜம்பாவன்.
ஆனா இப்போ என்டிஏ கூட்டணியிலேருந்து டிடிவி தினகரன் அவங்க வெளியேறியிருக்காங்க. அதை சமயம் பார்த்தீங்கன்னா இவர் அண்ணாமலை போய் அவங்களுக்கு சந்திச்சு பேசியிருக்காரு. அவரு இப்ப பிஜேபியினுடைய முன்னாள் மாநில தலைவராகவும் இருந்தவர். அதை பத்தி இதை பற்றி எல்லாம் எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியும். எங்களுடைய நோக்கம், எங்களுடைய குறி திமுகவை வீழ்த்த வேண்டும், எடப்பாடியாரை முதலமைச்சராக்க வேண்டும். மக்கள் தேர்தல் எப்போது வரும், இன்னும் 4 மாதம் பொறுக்க வேண்டுமா, உடனே வராதா என்று தவம் இருக்கிறார்கள். அப்படி தமிழகத்தில் ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிர்ப்பாக பொதுச் செயலாளர் உரிமை குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்.